பரமபிதா வேதவாக்கிதே பசுமை பொற்காலம் வருகின்றதே 1000 வருட அரசாட்சி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் தேவ கிருபையினால் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதில் ஒன்றாக கூடி வந்து நாம் சர்வவல்லமையுள்ள தேவனை தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டி நம் அனைவருக்கும் இப்படியான ஒரு அருமையான வாய்ப்பை, ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் சோதனையும் நாம் ஏற்படுத்திக் கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள்ள இப்பொழுது கலந்து செல்ல அன்பான சகோதர சொல்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி குறித்ததான பாடத்தை நம்ம தொடர்ந்து தொடர் பாடமாக தியானித்துக் கொண்டு வருகிறோம் அன்பான சகோதர சொல்ல. அந்த வகையில் நாம் கடந்த வாரம் பார்த்த பாடம் என்ன பாடங்க பிரவீன்? நாகமானின் 7 முழுக்கு அந்த பாடம் நம்ம தியானிச்சோம். அதாவது நாகமானுடைய குஷ்டரோகம் சுஸ்தமாகுதல் 7 முழுக்கு முழுகும் பொழுது அவர் குஷ்டரோகம் சுஸ்தமாகி அவர் பழைய மாதிரி சரீரத்தை பெற்றுக்கொண்டார். அதுவும் பழைய மாதிரி இல்லை, அதாவது சிறுபிள்ளையின் சரீரத்தை போல சரீரத்தை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். அது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கிறோம். ராஜ்யத்தில் உலக ஜனங்கள், நாகமான் உலக ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்காரு. அவர் பாருங்க, உயிர்த்திலிருந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் அதே பாவ நிலைமையில தான் வருவாங்க. ஆனால் அந்த பாவம் போகிறதுக்காக யாருக்கிட்ட போகணும்? எலிசா தீர்க்கதரிசிட்ட. அப்போ எலிசா தீர்க்கதரிசி யாரை அடையாளப்படுத்துறாருன்னு பார்த்துங்க, முற்பிதாக்கள். அப்போ முற்பிதாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, யோர்தானில் போய் நீ 7 தரம் ஸ்நானம் பண்ணு, முழுகு அப்படிம்பாங்க. அப்போ அன்பான சகோதரர்கள் அவங்க இந்த சத்தியங்களை மீண்டும் உலக ஜனங்கள் கற்றுக்கொண்டு ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். நீங்கள் சத்தியத்தை மறவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற வசனத்தின் அடிப்படையாக அவர்கள் சத்தியத்தின் அடிப்படையில் அவர்கள் விடுதலை ஆவார்கள், சுத்தமாவார்கள் சொல்லி பார்க்கணும். இப்படியாக அவர்கள் சுத்தமாகி அந்த ஒரு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. அதாவது வியாதி நீங்கி சுகமடைந்து அந்த பழைய நிலைமையை பெற்றுக்கொள்வார்கள் சொல்லி பார்க்குறோம். இப்படியே அன்பான சகோதரர்களே, ஒட்டுமொத்த மனுக்குலமும் மீண்டும் ஆதாம் எப்படி இருந்தாரோ, அதாவது பரிபூர்ணமாக படைக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தாரோ அந்த ஒரு நிலைமையை அவங்க பெற்றுக்கொள்வான்னு சொல்லி அதை பார்த்து நம்ம தியானிச்சோம் அன்பான சகோதர சொல்ல. அப்போ இந்த ஒரு பாடத்தில் கூட நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் ஒரு 66வது பாகம். அப்போ அன்பான சகோதரர், இன்னைக்கு 66ஆம் பாகத்தில் கிங்டம் ஆஃப் காட்ல பார்க்க போகிற பாடம் கடந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். எலிசாவின் அற்புதங்களில் நம்ம 9வது அற்புதத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். எலிசாவின் அற்புதங்களில் 9வது அற்புதம் கேயாசியின் பேராசை. கேயாசியின் பேராசை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பாடத்தை தியானிக்க போகிறோம். எலிசா தீர்க்கதரிசியினுடைய ஒரு அசிஸ்டன்ட் தான் இந்த கேயாசி. இந்த கேயாசி யாருங்க? அதாவது எலிசா பெரிய தீர்க்கதரிசி. அவர் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய பாட்டின் காலத்தில் எலிசா. அப்போ எலியாவின் அடுத்தபடியாக ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக எலிசா மதிப்பிடப்படுறார். அவர் காலத்தில் நிறைய பைபிள் காலேஜ், அதாவது நிறைய பைபிளை பற்றி, அதாவது வேதாகமத்தை பற்றி சொல்லக்கூடிய பள்ளிகள் நிறைய இருந்துச்சுன்னு பார்த்தோம். அப்போ அந்த பள்ளிகளுக்கெல்லாம் சென்று கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியராகவும் எலிசா இருந்திருக்கார். அப்போ அங்கே நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசிகளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு போதகராகவும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்திருக்கார். அப்போ அப்படியாக இந்த எலிசா தீர்க்கதரிசிகிட்ட கேயாசிங்கிற ஒரு உதவியாளராக இருக்கார். அப்போ கேயாசியும் யாராக இருக்க முடியும்? அவரும் ஒரு தீர்க்கதரிசியாக தான் இருக்க முடியும். அப்போ கேயாசியும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் இவர் ஒரு பேராசையுடைய ஒரு நபராக மாறிட்டார்னு சொல்லி பார்க்குறோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, நாகமானுடைய குஷ்டரோகம் சுஸ்தமாகுது. அதாவது சிரியா நாட்டினுடைய படைத்தளபதி நாகமான், அந்த ராஜாவுடைய படைத்தளபதி, மிகப்பெரிய பராக்கிரமசாலி, மகா பராக்கிரமசாலின்னு அவரை பற்றி பார்த்தோம். அப்போ அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா, மகா பராக்கிரமசாலி தான். அதிக எண்ணிக்கையில் இவர்கிட்ட ஆட்கள் இருந்தாங்க. சிரியா ராஜா கிட்ட நல்ல மதிப்புடைய ஒரு பொசிஷன்ல அவர் இருந்திருக்காரு. அவர் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இந்த சிரியா தேசத்தில் இருந்திருக்கார். அப்போ அந்த நாகமான் அவருக்கு பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த குஷ்டரோகத்தை பார்த்தீங்கன்னா நாம் பார்க்குறோம் சுஸ்தமாகிறதுக்காக என்ன செய்யறதுன்னு படி பார்க்கும்போது, நாகமான் ஏற்கனவே இஸ்ரேல் மேலே படையெடுத்து அந்த ஜனங்களை சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது அதில் சிறு பெண் இருந்தாங்க.
அந்த சிறு பெண்ணை வந்து தன்னுடைய வீட்டு வேலைக்காக கொண்டு போயிட்டார். அந்த சின்ன பெண் தான் வந்து நாகமான் கிட்ட சொல்றாங்க, எங்க தேசத்துல வந்து அதாவது எலிசா அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்காரு, அவர்கிட்ட போனா ஆண்டவனுடைய அதாவது நாகமானுடைய வியாதி சுகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். அப்ப இப்படியாக அன்பான சொல்ல அவருடைய குஷ்டரோகம் குறித்து பார்க்கிறோம். நாகமான குறித்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5:1. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். பாருங்க, அதாவது அவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். மகா பராக்கிரமசாலி ஆனால் குஷ்டரோகி. அப்ப இந்த குஷ்டரோகம் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தா ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம இந்த படத்துக்குள்ள போகலாம். குஷ்டரோகம், குஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்பான சரசில் இது வந்து ஒரு மிக கொடிய வியாதி. முதல்ல தலையில தோன்றுன்னு பார்த்தோம். அது கொடிய வியாதி. அந்த கொடிய வியாதி வந்தா என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கும்போது உடலுடைய சரீரத்தினுடைய அவயவங்கள் என்ன ஆகுனா நாள்பட ஒவ்வொன்றாக அழுகி சீர்குலைஞ்சு போயிடும். அழுகி வாசம் அடிக்கும், ரொம்பவும் நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போயிடும். அந்த சரீரம் ஒவ்வொன்றும் உருக்குலைஞ்சு போயிடும் பார்க்குறோம். ஒழுங்கு இல்லாமல் அப்படியே உருக்குலைந்து அப்படியே எப்படி ஆயிருன்னா சரீரம் முழுவதும் ஒரு அவலட்சணமான நிலைமைக்கு போயிடும். அவலட்சணமான நிலைமையில அந்த சரீரம் போயிடும் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் என்ன ஆகுன்னா உடல் உறுப்புகள்லாம் சீர்குலைந்து அழிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன ஆகுனா உடலுக்கு எல்லா உறுப்புகளையும் பாதிக்கப்பட்டுன்னு பார்த்தோம். அதாவது காலப்போக்கில் சரீரத்தினுடைய அவயவங்கள் எல்லாம் வந்து உணர்வுகளை இழந்துடும். உணர்வை எங்கே இது பண்ணாலும் உணர்வு இருக்காது. அப்புறம் கண் பார்வை மங்கிடும். அப்புறம் செவிடு ஆகிறது, செவிட்டுத்தன்மை வந்துடும், நுகர முடியாது. அப்புறம் எதையுமே செய்ய முடியாது, செயல்படவே முடியாது. இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் ஏற்பட்டு உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கும்போது அது அப்படியே செயலிழந்து போயிடும். அன்பான சொல்ல மற்றவர்கள் துணை இல்லாமல் ஜீவிக்க முடியாது. அப்போ இப்படியாக வந்து அதாவது அந்த வியாதி யாருக்குமே வரக்கூடாத ஒரு வியாதி, கடுமையான வியாதி இது. அதுல வந்து இந்த குஷ்டத்துல பல வகையான குஷ்டம் இருக்குன்னு பார்க்குறோம். கண்ணில் வரக்கூடிய குஷ்டம், மூக்கில் வரக்கூடிய குஷ்டம், வாயில வரக்கூடிய குஷ்டம், கைகாலில் வரக்கூடிய குஷ்டம். இந்த குஷ்டத்தை குறித்து நம்ம பரிசுத்த வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம படிக்கலாம். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். குஷ்டரோகிகள் யாவரையும், பிரமேயம் உள்ளவர்கள் யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரேல் புத்திரருக்கு கட்டளையிடு. பாருங்க, இந்த குஷ்டம் வந்துருச்சுன்னா அவங்க பாளையத்துக்கு புறமே போயிடும், விலக்கிடுவாங்க. பாளையத்துக்குள்ள வர முடியாது, ஜனங்களை விட்டு தள்ளி தான் போயிருக்கணும். அவங்களுக்குன்னே வந்து ஸ்பெஷலா இருந்த அந்த அவங்க எங்க இருந்த பாளையத்துக்கு புறமா அந்த குஷ்டரோகிகள் தங்குறதுக்கான இடங்கள் பாருங்க. படத்துல நான் பார்க்குறேன், இந்த மாதிரி இடங்கள்ல தான் அந்த குஷ்டரோகிகள் தங்கி இருப்பாங்க. அவங்க உறவினர்கள் போய் சாப்பாடு அங்கே கொண்டு போய் போட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து உணவுகள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அங்கே வந்து வச்சுட்டு வந்துடுவாங்க, அவங்க பயன்படுத்திக்கணும். இப்படியாக அந்த குஷ்டரோகிகளுடைய நிலைமை வந்து ரொம்ப ஒரு பரிதாபகரமான நிலைமையாக இருந்துச்சு சொல்ல. அப்போ இப்படியாக வந்து இந்த குஷ்டரோகியான நாகமான் வந்து இப்படி மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும்போது அந்த சின்ன பெண் வந்து சொல்லுது, எங்க தேசத்துல எலிசா தீர்க்கதரிசிட்ட போனீங்கன்னா உங்க வியாதி சுகமான். அதை கேட்டு உடனே போய் என்ன பண்ணார்னா நாகமான் தன்னுடைய ராஜா கிட்ட சொல்றாரு, சிறிய ராஜா கிட்ட சொல்றாரு. அதுக்கு சிறிய ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, நீ போகலாம், இஸ்ரேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் பாருங்க. இப்ப அங்க சிறிய ராஜா கிட்ட போய் சொன்னா ராஜா சரின்ட்டார், நீ போகும்போது அந்த சும்மா போக வேண்டாம், 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் நிறை பொன், 6000 சேக்கல் நிறை பொண்ணு, 10 மாற்று வஸ்திரங்கள் எல்லாம் அன்னைக்கெல்லாம் இந்த பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள், அதை எடுத்துட்டு போய் பாரு அப்படின்னு அனுப்பிடுறாரு. நிருபம் கொடுத்து அனுப்புறாரு. ராஜா வந்து நிருபம் கொடுக்குறாரு நாகமானுக்கு, இஸ்ரேல் ராஜா கிட்ட போய் இது கொடு அப்படிங்கிறாரு. அப்போ இஸ்ரேல் ராஜா வந்து அதை வாங்கி அந்த நேரம் கொண்டு நாகமான் போறாரு, போய் இஸ்ரேல் ராஜா கிட்ட கொடுக்குறாரு. 2 ராஜாக்கள் 5:6. இஸ்ரேலின் ராஜாவின் இடத்தில் நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. பாருங்க, அந்த நிருபத்துல என்னுடைய ஊழியக்காரனாகிய நாகமானுடைய குஷ்டத்தை நீங்க நீக்கிடணும் அப்படின்னு அனுப்பி இருக்கிறாரு. உடனே வந்து நம்ம அந்த இஸ்ரேல் ராஜா செஞ்ச காரியங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம்.
அதாவது தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, நான் என்ன கடவுளா இவனுடைய குஷ்ரோகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அப்படின்னு இஸ்ரவேல் ராஜா சொல்வார். அப்புறம் எலிசா வந்து எலிசா கிட்ட அனுப்பிடுவார். அப்போ எலிசா தீர்க்கதரிசிகிட்ட வந்து இவர் வருவார். பாருங்க, நேராக வந்து எலிசா தீர்க்கதரிசிகிட்ட வந்து சொல்றார். அவர் வாசல்ல தான் வந்து நிற்கிறார். பாருங்க, நேராக எலிசா போய் பாருங்க, இஸ்ரவேல் ராஜா அனுப்பிட்டார். உடனே அதே மாதிரி போறார். 2 ராஜாக்கள் 5:9. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். எலிசா வாசல்படி நிற்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க எலிசா. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். பாருங்க, நீ போய் யோர்தான்ல ஸ்நானம் பண்ணு, 7 தரம் ஸ்நானம் பண்ணு, சொஸ்தமாயிருன்றார். அப்ப அதே மாதிரி எலிசா நாகமான் வந்து அங்க என்ன பண்ணாரு, யோர்தான் நதிக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாலும் அப்புறம் என்ன பண்ணுவார், உடனுக்குற வேலை ஊழியர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்க அவர் சொல்றதை கேட்டு செய்யலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, பெரிய காரியத்தை செய்ய சொன்னா செய்வீங்கல்ல, அவர் சின்ன காரியம் தானே சொல்றாரு, யோர்தான்ல மூழ்கு சொஸ்தமாக தான் சொல்றாரு, அப்ப நீங்க செய்யலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவர் செய்யறாரு. 2 ராஜாக்கள் 5:14 பார்க்கும்போது அவரு அந்த யோர்தான்ல இறங்கி ஸ்நானம் பண்றார். வாசிங்க 5:14, 2 ராஜாக்கள் 5:14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். பாருங்க, இப்படியாக வந்து நாகமான் சுத்தமாயிட்டார். சிறு பிள்ளையின் மாம்சத்தை பாதி சுகமாயிட்டார். நம்ம கடந்த வாரங்களை பார்த்தோம். அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, சுகமடைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வராரு. ஏன்னா நன்றி சொல்லணும்ல தேவனுடைய மனுஷனுக்கு. எலிசா தீர்க்கதரிசிட்ட நன்றி சொல்றதுக்காக என்ன பண்ணாரு, திரும்பி வரார். 15ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். பாருங்க, திரும்பி வந்து அங்க இஸ்ரவேல் தேவனை வந்து விட்னஸ் பண்றார். விட்னஸ் பண்ணிட்டு வேற தேவன் பூமி எங்கும் இல்லைன்ட்டார் நாகமான். ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம், சொஸ்தமாகாத வியாதி, சுகப்படுத்த முடியாத வியாதி சுகப்படுத்தியிருக்காரு. அப்போ இஸ்ரவேல் தேவன் தான் பெரிய உண்மையான தேவன், ஒரே தேவன் சொல்றாரு. அப்போ என்கிட்ட காணிக்கை வாங்கிக்கிங்க தயவு செய்து அப்படிங்கிறார். காணிக்கை நீங்க வாங்கிக்கணும்னு எலிசா கிட்ட வந்து சொல்றாரு. ஏன்னா அவர் கொண்டு வந்தது நிறைய 6000 சேக்கல் தங்கம் கொண்டு வந்திருக்காரு. இப்படி வந்து இவர் நிறைய தங்கம், வெள்ளி, மாற்று வஸ்திரமெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. எலிசா கிட்ட சொல்றாரு, நான் கொண்டு வந்த காணிக்கை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அதுக்கு எலிசா என்ன சொல்றாரு, 16ஆவது வசனம், 2 ராஜாக்கள் 5:16. அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். பாருங்க, இப்போ நான் வாங்க மாட்டேன் அப்படின்றார் எலிசா தீர்க்கதரிசி. உன்னுடைய பணம், உன்னுடைய காணிக்கை எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி நான் வாங்குறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன் அப்படின்றார். எப்படி வாங்குறது இல்லை அப்படின்ட்டார். உடனே வந்து இவர் வருந்தி கேட்கறாரு, எனக்கு எப்படியாவது வாங்கிக்கங்க, நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சுக்கிறீங்க, வாங்கிக்கங்க. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்தது அந்த நோயை சுகப்படுத்துறது இல்லை. அதாவது நாகமானுடைய மனசு பார்க்கும்போது, அதாவது எனக்கு மிகப்பெரிய சுகத்தை கொடுத்துருக்காரு இஸ்ரவேல் தேவன், அப்ப நான் வந்து அவருக்கு அவர் ஊழியக்காரர் செய்யறது அது அவருக்கே செய்யற மாதிரி அப்படிதான் நினைச்சு அங்க வந்து கொடுக்குறாரு, காணிக்கை கொடுக்குறாரு, வருந்தி கேட்கிறார். ஆனாலும் வந்து எலிசா என்ன பண்ணிட்டார், தட்டுதல் பண்ணிட்டார். அப்படின்னு வேண்டான்ட்டார், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அதற்கு பாருங்க, வேண்டாம் சொல்லி போக சொல்லிட்டாரு, சமாதானத்துல போ அப்படின்னு அனுப்புறாரு. பாருங்க, அதாவது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல 19ஆவது வசனம். அதற்கு அவன், சமாதானத்தோட போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன போது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன், அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. பாருங்க, இங்க அன்பான சகோதரர், இங்க பாருங்க, இவரு கேயாசி எலிசா அனுப்பிவிட்டார், நீ சமாதானத்தோட போ அப்படின்னு நாகமான் அனுப்பிவிட்டார். நாகமான் போயிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க வந்து நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த எலிசாவுடைய அசிஸ்டன்ட் கேயாசி என்ன செய்யறான்னு பார்க்கும்போது, தேவனுடைய மனுஷனாக எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன்
அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவர் கையில வாங்காம விட்டுட்டாரு. பாருங்க, எவ்வளவு தங்கம், எவ்வளவு வெள்ளி, எவ்வளவு மாற்று வஸ்திரம் கொண்டு வந்தாரு, அதை நம்ம எஜமான் வந்து வாங்காம விட்டுட்டாரு. நான் என்ன பண்ணுவேன், பின்னாடி ஓடி போய் ஏதாவது வாங்குவேன். பாருங்க, அவர் வாயிலிருந்து என்ன வருது பாருங்க, ஏதாவது நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு கர்த்தருடைய ஜீவன் மேல ஆணையிட்டு ஓடுறாரு. பாருங்க, 21 வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5:21. நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுகசெய்தியா என்று கேட்டான். பாருங்க, அங்க நாகமான பின்தொடர்ந்து போகும்போது பின்னாடி ஓடி வர கேயாசி பார்த்துட்டு நாகமான் வந்து எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதிக்கிறார். ஏன்னா எலிசாவுடைய அசிஸ்டண்ட், வேலைக்காரன் அங்க பார்த்துருக்காரு, எலிசா கிட்ட பார்த்துருக்காரு. இப்ப பார்த்துருக்கும் போது அவர் ஓடி வர மாதிரி இருக்குது, கேயாசி ஓடி வர மாதிரி இருக்குது. உடனே நாகமான் ரதத்திலிருந்து குதித்து, பாருங்க, அந்த அதை தேவனுக்கு கொடுக்குற மரியாதை, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்குற மரியாதை. அப்போ தேவனுடைய மனுஷனுங்கிட்ட இருந்து அவருடைய வேலைக்காரன் ஓடி வராரு. அப்ப என்ன சுகசெய்தியா அப்படின்னு வந்து நாகமான் பாருங்க ரதத்திலிருந்து குதிச்சு அவருக்கு எதிர்கொண்டு ஓடி போய் கேட்கிறாரு, சுகசெய்தியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு எலிசா என்ன சொல்றாரு பாருங்க, சார் கேயாசி என்ன சொல்றாரு பாருங்க. கேயாசி 2 ராஜாக்கள் 5:22. அதற்கு அவன், சுகசெய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். பாருங்க, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா சுகசெய்தியா அப்படின்னு கேட்கிறாரு நாகமான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா சுகசெய்தி தான் அப்படின்னு கேயாசி சொல்றாரு. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 பேரு, 2 வாலிபர் இப்போதான் எப்ராஹிம் மலதேசத்துல என்னிடத்துல வந்தாங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்ல 2 வாலிபர்கள் வந்து இப்போதான் மலதேசத்துல வந்தாங்க. அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளி 2 மாற்று வஸ்திரமும் தரவேணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. யாரு? கேயாசி. அவங்க வந்து இப்பதான் வந்தாங்க, நீ வந்துட்டு போனதை கேள்விப்பட்டு இப்படி அப்பா வேண்டாம், எலிசா வேண்டான்னு சொல்லிட்டாருங்கிற விஷயத்த சொன்னோன்னே உடனே வாங்கிட்டு வான்னு அனுப்பிவிட்டாரு அப்படின்னு இவர் போய் கேயாசி நாகமான்கிட்ட சொல்றாரு. நாகமான் பாருங்க அதுல வந்து கேட்டுட்டாருன்னு சந்தோஷப்பட்டு என்ன சொல்றாரு பாருங்க. 2 ராஜாக்கள் 5:23. அதற்கு நாகமான், தயவு செய்து இந்த 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். பாருங்க, அங்க ஒண்ணுதான் கேட்டாரு, 2 கொடுக்குறாரு. வாங்கிக்கோ அப்படின்னு வருந்தி கேட்டு 2 தாலந்து வெள்ளி அப்புறம் கையில 2 மாற்று வஸ்திரங்களோட வேலைக்காரங்கிட்ட கொடுத்து, நாகமானுடைய வேலைக்காரங்கிட்ட கொடுத்து சுமந்து போறதுக்கு போய் அவங்க கொண்டு கொடுத்துட்டு வாங்குங்கிறார். உடனே என்ன பண்றாரு, கேயாசி அதை பொருள் வாங்கியாச்சு நாகமான் கிட்ட இருந்து. மிகுந்த சந்தோஷம், ஏன்னா பெரிய அளவுல பொருள் வாங்கிட்டார். இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா வேலைக்காரங்க சுமந்துட்டு வராங்க, நாகமானுடைய வேலைக்காரங்க சுமந்துட்டு வராங்க. இப்போ வந்து என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வீட்டுக்கிட்ட வந்து அதை வாங்கி வைக்கிறார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 24-25. அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை. பாருங்க, அந்த 2 வேலைக்காரன் சுமந்துட்டு வரதை எழுந்து வாங்கி தன் வீட்டில் வச்சிட்டார் கேயாசி. வச்சுட்டு அப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே எலிசா கிட்ட போய் நிற்கிறார். அப்ப இங்க வந்து கேயாசினுடைய அந்த போலியான அந்த போலித்தனம் வெளிப்படுது. கேயாசினுடைய போலித்தனம் வெளிப்படுது. பாருங்க, அங்க பாருங்க கேயாசினுடைய இழிவான காரியங்கள் அங்க வெளிப்படுதுன்னு சொல்லி பாருங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம், எலிசாவுடைய உதவியாளர். அப்படிங்கும்போது அவர் சரியான குணலட்சண வளர்ச்சியில வளரலன்னு பாக்குறோம். பொருளாசை பேராசை அவருக்கு இருக்குதுங்கிறத பாக்குறோம். அவருடைய இருதயம் வந்து முழுவதும் சுயநலத்தால் நிறைஞ்சிருக்குது. பாருங்க, அவர்கிட்ட ஏதாச்சும் நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஆசைப்படுறாரு, பொருள் மேல ஆசைப்படுறாரு. அங்க தேவனுடைய விஷயத்த அவர் வந்து காதுல வாங்கல. ஏன்னா நம்ம எஜமான் எலிசா வந்து வேண்டான்ட்டாரு, அப்ப அதுல ஏதோ ஒரு காரியம் இருக்கும் அப்படிங்கிறத உணராம அந்த பொருள் மேல ஆசை வச்சு பின்னாடியே ஓடி போய் அதுல வந்து எனக்கு கொடுங்கன்னு வாங்கிக்கிறாரு. அப்போ கொடுங்கன்னு வாங்கி அதுல வந்து வாங்கிட்டு தன்னுடைய வீட்டுல வந்து மறைச்சு வச்சுட்டு வரான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இவர் வந்து தேவனுடைய ஆவியில வழிநடத்தப்படல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பேராசைப்பட்டவரா இருந்தாரு அப்படிங்கிறார். இப்ப உள்ள வந்துட்டார். அப்ப உள்ள வந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே எலிசா முன்னாடி நிற்கிறார்.
அது எலிசா என்ன சொல்றாரு பாருங்க, எங்க போனேன்னு கேட்கிறாரு. நான் எங்கேயும் போகல, இங்க உங்க அடியான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு எலிசா என்ன சொல்றார்? 2 ராஜாக்கள் 5:26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? பாருங்க என்ன கேட்கிறாரு. நீ வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு ஓடும்போது என் மனம் உன் கூட போகலையா அப்படின்னு கேட்கிறாரு. என் மனம் வந்து உன்னோட வந்து போகலையா அப்படின்னு கேட்கிறாரு. என் மனம் உன்னோட கூட செல்லவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரி இதெல்லாம் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டிருக்காரு. அவர் வாங்குறதுக்கு இது காலமா அப்படின்னு கேட்கிறார். நீ ஏன் இப்படி பேராசைப்பட்ட அப்படிங்கிறார். அப்போ ஒரு இழிவான செயலை கண்டிக்கிறார். அவர் செஞ்சது மகாபெரிய தப்பு. எஜமான் வேண்டான்னு சொன்ன ஒதுக்குனதை இவர் வந்து விரும்பி போய் வாங்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதனாலதான் பாருங்க, அந்த மனிதன் உன்னை சந்திக்க ரதத்திலிருந்து திரும்பி வந்தபோது என் மனம் கூட போகலையா, இதெல்லாம் வாங்குறதுக்கு இது காலமா அப்படிங்கிறது. ஏன்னா இவர் எப்படியாவது அந்த பெரிய அளவில் அந்த தங்கத்தையும் வெள்ளையும் வாங்கி இவர் பெரிய பணக்காரங்கிற பேராசை வந்து பாருங்க, அவர் ஆசைப்பட்டதுனால அப்படி வந்து கேட்குறாரு. அப்போ எதுக்கு இவர் வாங்கியிருப்பார் அப்படின்னா, பணத்தின் மேலே கொண்ட பேராசை, பொருள் மேலே கொண்ட பேராசை. அதனால வந்து அந்த பொருள் மேலே ஆசைப்பட்டு அவர் கேட்டு வாங்கி தன் வீட்டில் மறைச்சு வச்சுட்டார். அதனால வந்து எலிசா என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 5:27. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். பாருங்க, இப்போ நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னை உன் சந்ததியை பிடிக்கும் அப்படின்ட்டார், சாபம் கொடுத்தார். நாகமான் குஷ்டரோகம் எங்க போச்சுன்னா உன்னையும் உன்னுடைய சந்ததியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால என்னாச்சுன்னா அவர் குஷ்டரோகியாகி அங்கிருந்து கிளம்பி போறார், அவர் சமூகத்தை விட்டு போயிட்டார். அப்ப அன்பான சவரத்தில் நான் பார்க்கிறோம், குஷ்டரோகியாகி அவர் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டார். அப்ப இது வந்து கேயாசிக்கு நடந்த சம்பவம். கேயாசின் பேராசையினால அந்த குஷ்டரோகம் வந்துருச்சு. பாருங்க, ரோமர் 5:15 கூட வாசிக்கலாம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பாருங்க, முன்பு எழுதியிருக்கிற எல்லாமே போதனையாக எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ முன்பு நடந்த ஒவ்வொன்றுமே போதனையாக எழுதியிருக்குது. பாருங்க, 1 கூட படிக்கிறோம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பாருங்க, இது வந்து உலகத்தின் முடிவு நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து நம்ம என்ன இல்லை நமக்கு பாடம் சொல்லி பார்க்கும்போது, அங்க கர்த்தருடைய 6 வருட அரசாட்சியில பாருங்க நம்ம படிக்கிறோம். ஏசாயா 32:1 இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அரசாட்சி, 6 வருட அரசாட்சி. அங்க பிரபுக்களாக இருக்கிறவங்க அவங்க பார்க்கும்போது முற்பிதாக்கள், பூமியில முற்பிதாக்கள் வந்து அங்க பிரபுக்களாக இருந்து ஆளுகை செய்வார்கள். அப்போ ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியாக அரசாட்சி செய்வார்னு பார்க்கிறோம். அப்போ நீதியுள்ள தேசமாக அவருடைய ராஜ்யம் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அன்பான சகோதரர்களே, இப்படியாகத்தான் வந்து பாருங்க, ஆதி தகப்பன் ஆதாம் வந்து அவர் படைக்கப்பட்ட படைப்பு நம்ம அருமையா படைச்சார், பரிபூர்ணமாக தேவ சாயல். நம்ம ஆதியாகமம் 1:24 படிக்கிறோமா இல்லைங்களா? தேவன் வந்து தமது சாயலாக தமது ரூபத்தின் பிரகாரமாக மனுஷன் உண்டாக்குவோமாக. இப்படியாக வந்து அவர் மனுஷனை வந்து தேவன் அவர் சாயல் உருவாக்குனாரு. அவன் என்ன ஆயிட்டான்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த புசிக்க வேண்டாங்கிற பழத்தை புசிச்சதுனால பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துருச்சுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தாச்சு. நன்மதியும் எறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சதுனால சாகவே சாவேன்னு சொல்லியிருந்தார் தேவன். அதனால அவர் பரிசு சாப்பிட்டாரு. அதனால வந்து பாவம் வந்துருச்சுன்னு, அதாவது மரணம் வந்துருச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம். பன்மான சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம், இந்த குஷ்டரோகம் வந்து தலையில தான் தோன்றுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த பழத்தை சாப்பிட வேணுங்கிற எண்ணம் வந்து அவருக்கு எங்கே தோன்றுச்சுன்னா தலையில தான் தோன்றுச்சு அந்த எண்ணம். அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த குஷ்டரோகம் வந்துச்சுன்னா தீட்டானவங்க. அப்போ ஒட்டுமொத்த மனுக்குலமும் எப்படி இருக்குன்னா தீட்டாகத்தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஏசாயா 64:6 படிக்கிறோம்.
எஸ்ஐ 64:6 நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவங்க போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைய மாதிரி இருக்குது, அழுக்கான கந்தையை போல இருக்குது அப்படிங்கிறார். அப்போ நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதுகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகுது. இப்படிதான் மனுஷனுடைய நிலைமை போயிட்டு இருந்துச்சு. 6000 வருஷமா மனுக்குலம் என்ன செஞ்சு, பாவம் பாவத்தின் சமம் மரணம் வந்து மரணத்தில் பிரவேசிச்சு. அதான் அப்போ சொன்ன ரோமர் கழுதி சொல்றாரு 5:12, அதாவது ரோமர் 5:12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க, எல்லாருக்கும் மரணம் வந்தாச்சு. இப்போ பாவத்தின் சமம் மரணத்தை எல்லாருமே வந்து பெற்றுக்கொண்டுட்டாங்க. பாருங்க, ஆதாம் வந்து முதல்ல எப்படி பரிபூர்ணம் படைக்கப்பட்டவர், அவருடைய சந்ததி இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னா ரொம்ப ஒரு அருவருப்பான தீட்டானவர்கள் போல ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, ஆதாம் பரிபூர்ண நிலைமையிலிருந்து அவர் வந்து மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டார். இப்போ நாகமான் வந்து அன்பான சரசில் நம்ம பார்க்குறோம், அவருக்கு ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அடையாளப்படுத்துறார். இப்போ அவர் வந்து மனுக்குலம் ஒவ்வொன்று எல்லாருமே வந்து பாவத்தின் சமம் மரணத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டாங்க, தீட்டானவர்கள் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணாருன்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தில் எல்லாரும் உயிர்த்தெழுப்ப போறார். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. வந்து இவர்களுக்கு வரும்பொழுது எப்படி வருவான்னு சொல்லி பார்க்கும்போது அதே மாதிரி பாவத்தின் நிலைமையில தான் வருவாங்க, பாவமான அந்த மனநிலையில தான் வருவாங்க, பாவிகளை திறப்பாங்க. அப்போ இவர்கள் வந்து பார்க்கும்போது உயிர்த்தெழுப்பி பாருங்க, அங்கே விடுதலை, இப்போ பாவத்திலிருந்து விடுதலை தருவார். எப்படி நாகமான் எப்படி விடுதலை பெற்றார், உலகஜனங்கள் அதே மாதிரிதான் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அங்கே 7 வகையான காரியங்கள் செய்யணும்னு பார்க்குறோம். எப்படி நாகமான் வந்து 7 தடவை மூழ்கி எந்திரிக்கும் பொழுது தான் 7வது தடவை தான் சுகமடைஞ்சார். அது மாதிரி ஒட்டுமொத்த மனுக்குலமும் இந்த சத்தியங்களை கற்று அதுக்கு பிரகாரமாக வாழும் பொழுது அவர்கள் வந்து அந்த பாவத்திலிருந்து விடுபடுவார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர்கள் நம்ம பார்க்குறோம், அதாவது அநேக விதங்களில் குஷ்டரோகம் வந்து பாவத்தை குறிப்பதாக இருக்குது. முதலாவது அது குணப்படுத்த முடியாது. ரெண்டாவது அது அருவருப்பானது, அது தொற்றக்கூடியது, அது வந்து யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க, தொற்று வியாதி. 4வது அது அழிக்கக்கூடியது, அழிச்சிடும். அப்புறம் அது வந்து எந்த ஒரு வலியும் இல்லாமல் உடல் உறுப்புகள் பூரா செதைச்சிடும் சொல்லி பார்க்குறோம். இப்படிதான் வந்து இந்த குஷ்டரோகம் இருந்துச்சு. அந்த குஷ்டரோகம் சுகமடைகிறதுக்கு இஸ்ரேல் ராஜா கிட்ட வந்து நாகமான் அந்த நிருபத்தை கொடுக்கும்போது, நான் இந்த இவன் குஷ்டரோகத்தை சுகப்படுத்துட்டு நான் கடவுளான்னு கேட்பாரு, தேவனா அப்படிம்பாரு. அப்போ அன்பான சகோதரர் அடுத்து பார்க்குறோம், தெய்வீக வல்லமை தான் குஷ்டரோகத்தை குணப்படுத்த முடியும். குணப்படுத்த முடியும். அதே மாதிரி பாவியும் ஒரு பரிசுத்தமான நீதிமான் ஆக்கணும்னா தெய்வீக வல்லமை தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப வேலைக்கார பெண் சின்ன பெண் சொன்னோன்னா நாகமான் கேட்டு போனார். அப்போ என்ன ஏற்பாடுனா, அவருடைய வியாதி போகணும்னா யோர்தான்ல மூழ்கணும், தேவ மனுஷன் சொல்ற மாதிரி கேட்டார். அப்படின்னு என்னத்துனா எலிசா சொல்ற மாதிரி அவர் கேட்டதுனால அங்க சுகம் கிடைச்சிது. அதே மாதிரிதான் ராஜ்யத்துல முற்பிதாக்கள் சொல்லுவது பிரகாரமா இஸ்ரேல் ஜனங்க வந்து உலக ஜனங்கள் கேட்பாங்க. அப்பதான் வந்து அவங்க சுகமடைவார்கள் சொல்லி பார்க்குறோம். ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோம், ஒரு யூதனுடைய வஸ்திரத்தவங்களை எத்தனை பேர் பிடிச்சுக்குவாங்க? அப்போ ஒரு யூதனுடைய வஸ்திரத்தவங்களை 7 பேர் பிடிச்சிக்குவாங்க. இப்படியாக வந்து தேவன் உங்களோட இருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்க்கும்போது அவங்ககிட்ட கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியத்தை சொல்லுவாங்க, அதன் பிரகாரம் நடக்கிறதுக்கான எல்லா ஜனங்களும் முயற்சி பண்ணுவாங்க. அது 7ங்கிறது பார்க்குற ஒரு பூரணத்தை குறிக்குது. அபூரணத்தில் இருக்கக்கூடிய மனுக்குலம் பூரணத்துக்கு போகணும்னா 7 தடவை ஸ்நானம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ 7 தடவை மூழ்கியது முழுமையான ஒரு சுத்திகரிப்பு அடையாளப்படுத்துதுன்னு பார்க்குறோம். அதான் வந்து பார்க்குறோம் அன்பான சகோதரர்களே, அது வந்து குஷ்டரோகம் என்பது பாவத்தை குறிக்குது. இது வந்து பார்க்கும்போது இந்த நோய் வந்து பாருங்க, பாவம் என்பது எப்படி வருதுன்னா மனுக்குலத்துக்கு இது தார்மீக நோயின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து அப்படியே வழியா வர்றது. அப்போ இது ஆதாம் கிட்ட இருந்து ஆதாம் சந்ததி முழுவதுக்கும் இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அபூர்ண நிலைமைக்கு போயிட்டாங்க மனுக்குலம். ஆதாம் பரிபூர்ணம் படைக்கப்பட்டார், அபூர்ண நிலைமைக்கு வந்தார். அதே மாதிரி ஒரு சந்ததி முழுவதும் இப்போ அபூர்ணராக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க அடுத்த ஸ்டைலில் பார்க்கும்போது, ஆனால் தனது பாவத்தின் சுமையை அதன் துயரத்தை உணரும் பாவி அதிலிருந்து விடுபட முடிந்தால் மட்டுமே அங்க வந்து விடுபட முடியும். உயிர்த்தெழுதல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைய தயாராக இருக்கும் மனுக்குலம். அதாவது உயிர்த்தெழுதல்ல கர்த்தருடைய சத்தத்துக்கு மனுக்குலம் கீழ்ப்படிவாங்க. உயிர்த்தெழுந்து வரும்போது எல்லாரும் அந்த எப்படி இருந்தாலும் அதே மனநிலையில தான் வருவாங்க. ஆனா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாங்களாம். பரிந்துரைக்கவோ அதை
வழங்கவோ கூடிய ஒரு சக்தி கடவுளுக்கு இருக்குதுங்கிறது ஒத்துக்குவாங்க. அதுதான் தேவன் அப்படிங்கிற ஒன்று தான் உணர்ந்துக்குவாங்க ஜனங்கள். இப்படியாக இறுதியாக சொல்றவர், பாவி இம்மானுவேலின் நரம்பிலிருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தால் நிரப்பட்ட நீரூற்று, அதாவது இம்மானுவேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த அவருடைய ரத்தத்தால வந்த நீரூற்றால நம்ம கழுவப்படும் போது பாருங்க அந்த பரிபூர்ண நிலைமை அடைவோம் அப்படிங்கிற ஒரு உண்மையான சுத்திகரிப்புக்குள்ள போவாங்க. உண்மையான சுத்திகரிப்புக்குள்ள எல்லா ஜனங்களும் போவாங்க. பாருங்க அவரது விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபடியின் புண்ணியம், அவர் ரத்தத்தின் மேல வைக்கிற விசுவாசம்னா அவங்க என்ன ஆவாங்கன்னா அந்த விடுதலை பெற்றுக்குவாங்க. அதான் நம்ம பார்க்குற அடுத்த ஸ்டைல அவர் விசுவாசத்தால் நீதிமான் ஆக்கப்படுகிறார். நாகமான் எப்படி அங்க வந்து நீதிமான் ஆக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசுவாசத்தினால. அதே மாதிரி ஒட்டுமொத்த மனுக்களும் விசுவாசம் வைக்கும்போது, தேவன் பேர்லையும் கர்த்தர் பேர்லையும் விசுவாசம் வைக்கும்போது நீதிமான் ஆக்கப்படுறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த நீதிமான் ஆக்கப்பட்டு அந்த மீண்டும் அந்த பரிபூர்ண நிலைமைக்கு வருவார்கள்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க இந்த நாகமான் கழுவுப்பட்டு சுகமடைஞ்சோன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷப்படுவார், எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பார். ரொம்ப காலமா இருந்த அந்த வியாதி நம்மளுக்கு போயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ என்ன காரணம்னா தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தார். எலிசா சொன்னார், நீ போய் யோர்தான்ல 7 தடவை முழுகினார். அவர் வார்த்தைகளுக்கு மேல விசுவாசம் வச்சு கீழ்ப்படிஞ்சார். அதே மாதிரிதான் ராஜ்யத்துல முற்பிதாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மேல அவங்க விசுவாசம் வச்சுதான் உலக ஜனங்கள் ரசிக்கப்படுவாங்க. விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டதால் விசுவாசிக்கிறதா நீதிமான் ஆக்கப்படுவாங்க. அப்ப அந்த நாள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மாபெரும் அந்த கிருபையினால நம்ம தேவனிடத்துல சமாதானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புக்குள்ள போவோம்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க அடுத்த சைடுல பொதுவாக விசுவாச குறைவு வருதுல காரணம் என்ன? உலகத்தின் அதிபதி தான் சாத்தான், அவன் செல்வாக்கு தான். அப்ப அவன் தான் வந்து விசுவாச குறைச்சலை கொண்டு வருவான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவன் இந்த பிரபஞ்சத்தின் தேவன், எல்லாருடைய மனக்கண்களையும் குருடாக்கி வச்சிருக்கிறான். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இவன் புரியாத மாதிரி எல்லா ஜனனுடைய மனக்கண்ணையும் குருடாக்கி வச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த விரைவாக என்ன பண்ணும்னா இந்த குருட்டு கண்களால் திறக்கப்படும்ங்கிறார். ராஜ்யத்துல எல்லார் கண்களுமே பார்வை அடையும்ங்கிறார். அதான் ஏசாயா 35:5 படிக்கிறோம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுதுனா ராஜ்யத்துல குருடரின் கண்கள் திறக்கப்படும். பிரபஞ்சத்தின் தேவன் எல்லாரையும் மனக்கண்ணை குருடாக்கி வச்சாலும் அவன் அங்க வந்து இருக்க போறது கிடையாது. அங்க ராஜ்யத்துல வந்து 1000 வருடம் அவன் கட்டப்பட்டிருப்பான். அப்ப அவங்க இல்லாதனால துஷ்ட மிருகம் அங்க இருக்கிறது இல்லை, சிங்கம் அங்கே இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதில்லைன்னு படிக்கிறோம். அங்க ராஜ்யத்துல வந்து அவன் இல்லாததுனால எல்லாருடைய கண்களும் திறக்கப்படும், செவிடருடைய காதுகள் கேட்கப்படும், திறவுண்டு போகுங்கிறார். அப்படின்னா எல்லாருடைய கண்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும், காதுகளும் சத்தியத்தை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வரும்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக வந்து இந்த நிலைமையில வந்து ஒட்டுமொத்த மனுக்குலமும் வந்து அங்க சுகப்படுத்தப்படும், மீண்டும் அந்த பூரணத்தை நோக்கி போவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த கதையில வந்து பார்க்கும்போது இன்னொரு அம்சம் இருக்குங்கிறார். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எலிசாவுக்கு வந்து கேயாசிங்கிற ஒரு வேலைக்காரன் இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலமா வந்து எலிசா கூடயே இருக்கிறார். எலிசா கூட இருந்து அவருடைய அற்புத அடையாளங்கள் எல்லாம், அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் கூட இருந்து பார்த்துருக்காரு. பாருங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த சூனாமியால் குமாரனை வந்து சுகப்படுத்துறதுக்கு அனுப்புவார் கேயாசி. கேயாசி தான் அனுப்புவார் எலிசா. ஆனா அவர் போய் அது கோலை கொண்டு போய் எலிசாவின் கோலை கொண்டு போவாரு, அங்க சுகப்படுத்த முடியாது. காரணம் என்ன? அவருக்கு இருந்த விசுவாச குறைச்சல் தான். சுகமடையாது, பிள்ளை உயிரடையாது. இப்போ ராஜ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்க உயிர்த்தெழுந்து வந்தாலும் அந்த விசுவாசத்தில் வராதனால அந்த மீண்டும் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எலிசா போய் உயிர்த்தெழுப்புவார். அந்த குழந்தை வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருந்துச்சுன்னா எலிசா கிட்ட தான் இருந்துச்சு. எல்லாமே அந்த கேயாசிக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சுமே அவர் என்ன பண்ணாருன்னா பேராசை வந்து அவரோட இருதயத்தின் நுழையதுக்கு அனுமதிச்சிட்டாராம். பேராசை வந்து கேயாசிக்கு வந்து பேராசை நம்ம படிக்கிற பேராசியின் பள்ளத்தாக்காக இருந்தார். யாருன்னா கேயாசி பேராசியின் பள்ளத்தாக்காக இருந்தார். அப்போ அந்த மாதிரி அவரோட இருதயத்தில் வந்து பாருங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பு, தேவனுடைய மனுஷனோட கூடிய வாய்ப்புல அதை வந்து இழந்துட்டு அந்த பொருள் மேல ஆசைப்பட்டார், பேராசை. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா தனக்குள்ள சொல்றாரு, நான் பெரிய செல்வந்தன் ஆகணும், அதனால தீர்க்கதரிசி நம்ம எஜமான் வந்து இந்த இவ்வளவு பெரிய செல்வத்தை வேண்டான்ட்டாரு அப்படின்னு இவர் என்ன நினைக்கிறார், அதை எப்படியாவது போய் வாங்கிக்கலான்னு பின்னாடி ஓடுறாரு. எலிசாவுக்கு தெரியாம பின்னாடியே ஓடி அதுல வந்து பாருங்க சிலவற்றை நாம் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதை வாங்கி
அதில் மூலிமா நான் வந்து ஒரு தோட்டம், ஒலிவத்தோப்புக்கள், திராட்சை தோட்டங்கள் இதெல்லாம் நான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறார். பெரிய பணக்காரன் ஆகலாம் நினைக்கிறார். அப்போ இப்படியாக வந்து தான் புறப்பட்டு அந்த நாகமானுடைய தேருக்கு பின்னாடி ஓடுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த சைடில் பார்க்கும்போது பாருங்க, அதாவது உண்மையில பேராசை வந்துச்சுனாலே அது ஆபத்து தான். அதாவது நம்ம சகோதரர் ரைட்டிங்கில் பார்க்கும்போது பேராசை வந்து என்ன பண்ணுமாமா, உண்மையில் பேராசை வந்து கிட்டத்தட்ட அனைவரிடமும் பல்வேறு பாவங்களுக்கு வழிவகுக்குதுங்கிறார். பேராசை வந்து பாவங்களுக்கு வழிவகுக்குது. சில சமயங்கள்ல கொலை செய்யற அளவுக்கு கொண்டு போயிருமா பேராசை. எல்லா பாவத்துக்கும் பேராசை தான் காரணம். அதனால உலகத்தான் கூட சொல்லி வச்சுக்கிறான், ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்போ பேராசை வந்துச்சுனால பாருங்க என்ன ஆகுதுன்னா அழிவுக்குள்ளதான் கொண்டு போய் விட்டுருங்கிறாரு. அப்போ பேராசை வந்ததுனால பாருங்க எஜமானுக்கு தெரியாம ஏமாத்துறாரு. அப்புறம் போய் அந்த பொருளை வாங்குறாரு, வாங்கி மறைச்சு வைக்கிறாரு தன் வீட்டில் கொண்டு வந்து. அப்புறம் வந்து எஜமான் கிட்ட வந்து முன்னாடி நின்று பொய் சொல்றாரு. எங்க போனேன்னு கேட்குறாரு. நான் எங்கேயும் போலி, இங்கேதான் இருக்கிறேனே அப்படின்னு பொய் சொல்றாரு. இவர் வந்து பாருங்க, இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னா அது வந்து கொலை செய்யற அளவுக்கு கொண்டு விட்டுருமா. இன்னைக்கு நிறைய கொலைகள் நடக்குது, நம்ம பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா பொருளாசை, பண ஆசை, பொருளாசை, எடாசை எல்லாத்தினாலும் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு கொலைகள் நடக்குது. பார்க்குறோம், நிறைய நியூஸ்ல பார்க்குறோம். எல்லாம் பேராசை தான் காரணம். அதுக்காக என்ன வேணாலும் செயலுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு குற்றமும் பார்த்தீங்கன்னா பேராசையோட தொடர்புடையது அப்படிங்கிற, பேராசையோட தொடர்புடையது. இந்த விஷயத்துல வந்து கேயாசி பொய் சொல்ல தயங்கவில்லை. அது மட்டுமல்ல, தனது எஜமானரை தவறாக சித்தரிப்பதற்கும், அதனால் மறைமுகமாக கடவுளை தவறாக சித்தரிப்பதற்கும் பொய் சொல்றாருன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, எஜமானுக்கு எல்லாமே தெரியும், ஆனா என்ன பண்ணாருன்னு பொய் சொல்றாரு. எஜமான் உடைய தீர்க்கதரிசி அவங்களுடைய புத்தர் 2 பேரும் இப்பதான் எப்ராஹிம் தேசத்துலேருந்து வந்தாங்க, அவங்க வந்து பொருள் கேட்டாங்க அப்படின்னு எஜமான் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு பொய் சொல்றாரு. அப்போ அதுதான் வந்து பார்க்குற, இவர் வந்து கிட்டத்தட்ட அதாவது ஒரு தோட்டங்கள் வாங்குற அளவுக்கு அங்கே வந்து அவர்கிட்ட நாகமான் கிட்ட வாங்கியிருக்கிற பொருளை 2 வேலைக்காரர் மேலே சுமந்துட்டு வர அளவுக்கு பொருளை அவர்கிட்ட வாங்கியிருக்கிறார். 2 வேலைக்காரங்க வந்து சுமந்து கொண்டு வந்து வச்சுட்டு போறாங்க. ரகசியத்தில் வச்சுட்டார், ரகசியத்தில் வாங்கி வச்சுட்டு அப்புறம் போய் நிற்கிறார். அப்போ கேயாசின் மனதில் வந்து ஏற்பட்ட அந்த பேராசை காரணமாக இப்படி பண்ணிட்டார். அதாவது இதுல பார்க்கிறோம், அவரு கொண்டு வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு $4000 அளவுக்கு பெரிய தொகை வாங்கியிருக்கார். அப்படிங்கும்போது எக்கச்சக்கமான பணத்தை வாங்கிட்டார், வெள்ளியும் வாங்கிட்டார். இப்படியாக வந்து கேயாசி ஒரு செல்வந்தர் ஆகணுங்கிற ஆசையை தான் அப்படி பண்ணியிருக்கார், பணத்தின் மேல வந்து ஆசை. அதனால வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க மறைச்செல்லாம் தேவனுக்கு தெரியாம பண்ணிடலாம், தேவனுடைய ஊழியக்காரர் தெரியாம பண்ணிடலாம்னு நினைக்கும் பொழுது அங்க வந்து பாருங்க, ரதத்தினோட நீ போய் வாங்க போகும்போது அவரு உனக்கு எதிர்கொண்டு வரும்போது என் மனம் உன்னோட செல்லவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதனால என்னாச்சுன்னா நாகமானுக்கு அவருடைய நடத்தைக்கு என்ன தண்டனை கிடைச்சுன்னா கடுமையான தண்டனை. நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததி பிடிக்கிட்டார். நாகமானுடைய குஷ்டரோகம் வந்து அவங்களுக்கு வந்துச்சுன்னு பார்க்கணும். பாருங்க, இவர் எவ்வளவு பெரிய வாய்ப்புல இருந்து அந்த மேலான ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டார், பொன் பொருள் மேல ஆசைப்பட்டார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அன்பான சரஸ்வதி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை பெற்றார். அந்த நாகமாடி குஷ்டரோகம் வந்து கேயாசிக்கு வந்துருச்சு. அப்பவே அவர் உறைந்த மலையை மாதிரி ஒரு குஷ்டரோகம் வந்துருச்சு அவருக்கு. அப்போ அவருடைய உடனே வந்து அவர் புறப்பட்டு போயிட்டார். ஏன்னா அவர் பாளையத்துக்கு புறப்பட்டு போயிடணும். அன்பான சரஸ்வதி, தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே என்ன நினைக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது எலிசா வந்து வேண்டான்ட்டார். அதான் ஆகாய் 2:8 கூட பைபிள் பார்த்து வாசிங்க சார். ஆகாய் 2:8. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனம் 8. வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னது பொன்னும் என்னதுங்கிறார், எல்லாமே அவருடையதுதான். அதெல்லாம் பாருங்க, தேவனுடைய தீர்க்கதரிசி எலிசா வந்து வேண்டான்றார். அவ்வளோ பெரிய செல்வத்தை கொண்டு வந்த நாகமான் அது கூட ஆசைப்படல அவர். ஏன்னா சர்வவல்லமையுள்ள தேவனுடையதான் எல்லாமே. அப்போ தேவனுடைய ஊழியக்காரங்க வந்து அதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அவர் வேண்டான்ட்டார். வெள்ளியும் என்னுடையதான் பொண்ணும் என்னுடையதாங்கிறாரு.
சங்கீதம் 50:10 கூட வாசிக்கலாம். சங்கீதம் 50 சங்கீதத்துல 10வது வசனம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் வசனம் 10. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். எல்லாமே என்னுடைய. அதாவது சகல காட்டு மிருகம், நாட்டு மிருகங்கள், பர்வதங்கள், ஆயிரமாய் திரியக்கூடிய மிருகங்கள் எல்லாமே என்னுடையதுங்கிறார். அடுத்து சொல்றாரு, மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவுங்கிறார். வெளியில் நடமாடுகிறவர்கள் எல்லாம் என்னுடையதுங்கிறார் தேவன். நான் பசியா இருந்தா உனக்கு சொல்லேன் அப்படிங்கிறார். பூமியும் அது நிறைவும் என்னுடையவையா இருக்குங்கிறார். எல்லாமே அவருடையது, தேவனுடையது. அப்போ தேவனுடைய ஊழியக்காரங்க வந்து எப்பவுமே பொருள் மேல பேராசைப்பட மாட்டார்கள்னு சொல்லிப்பாங்க. இப்படியாக வந்து பாருங்க அன்பான சரசர, இங்க வந்து இந்த கேயாசி பொருள் மேல ஆசைப்பட்டதுனால அவர் என்ன ஆயிட்டான்னு சொல்லி பார்க்கும்போது எஜமானிட்ட போய் சொல்றாரு. எங்க போனேன்னு கேட்கிறாரு. 2 ராஜாக்கள் 5:25 எங்க போன பின்பு அவர் உள்ள போய் நின்ட்டார். கேயாசி எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உமது அடியான் எங்கேயும் போகவில்லைங்கிறார். உமது அடியான் எங்கேயுமே போகல, நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கிறார். போய் சொல்லிட்டாரா? அப்ப பாருங்க, அங்க தேவனுடைய தீர்க்கதரிசி எல்லாமே தெரியும். ஆனா இவர் வந்து பொய் சொல்றாரு. அப்ப என்ன கேட்கிறாரு பாருங்க, 2 ராஜாக்கள் 5:26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? பாருங்க, இப்படியாக வந்து இதெல்லாம் காலமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப உடனே என்ன ஆச்சுன்னா, அவருக்கு அந்த குஷ்டரோகம் பிடிச்சிருச்சு. அடுத்த வருஷம் 27 வருஷம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். பாருங்க, இங்க வந்து அவர் குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு போயிட்டார். உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி எலிசாவுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டார். ஏன்னா குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்போ குஷ்டரோகம் வந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா, பாவம் தான் குஷ்டரோகம், பாவ நிலைமை கேயாஸ்க்கு வந்துருச்சு. அவருடனே அந்த எலிசாவின் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டார். எங்க போகணும் அப்படின்னா, அடுத்தது வந்து அவர் பாளையத்துக்கு புறமே தான் போகணும். அவருக்கு அங்கே வேலை இல்லை. அடுத்து கொஞ்ச நாள் அவர் வந்து, அதாவது குஷ்டரோகம் வந்தாச்சுன்னா அவங்க மரணம் வந்தாச்சுன்னு தான் அர்த்தம். அவன் அவ்வளோதான், அவனுடைய லைஃப் முடிஞ்சிச்சு. இப்போ இப்படியாக வந்து பாருங்க, நாகமான குஷ்டரோகம் இருந்துச்சு, அவர் சுகம் அடைஞ்சிட்டார். ஆனால் கேயாசி அந்த நாகமான குஷ்டரோகத்தை இவர் வாங்கிட்டார். அப்போ அன்பான சகோதரர்களே, நீங்க பார்க்க ராஜ்யத்துல வந்து எல்லா உலக ஜனங்களும் உயிர்த்தெழுப்பப்படுவாங்க. அதுல வந்து 2 வகுப்பார் இருப்பாங்க. நாகமான் போல ஒரு வகுப்பார் இருப்பாங்க, கேஎஸ் போல வகுப்பார் இருப்பாங்க. நாகமான் வகுப்பார் பாருங்க, அங்க அதாவது பாவ நிலைமையில இருந்தாலும் பாவங்கிறது உணர்ந்து அவங்க முற்பிதாக்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்து என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படைஞ்சு சத்தியத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் வந்து பாருங்க, அவர் நாகமானுடைய வார்த்தையில் படிக்கும்போது அங்க கேட்பார், 2 பொதி மண் எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவார். எதுக்கு? அங்க அவரு தேசத்துல போய் இஸ்ரேல் தேவனுக்கு பலிபீடம் கட்டி அவருக்கு நான் பலி செலுத்தணும். எவ்வளவு பெரிய மனசு! அப்ப தேவனுக்கு அங்க பலி செலுத்தணும்னு நான் விரும்புறாரு. புரஜாதியை வணங்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், புரஜாதி தெய்வங்களை வணங்கிட்டு இருந்த ஒரு புரஜாதி பாருங்க, உண்மையான தேவனை அறிஞ்சு கொண்டு இஸ்ரேல் தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி அவருக்கு மட்டும் தான் நான் பலி செலுத்துவேன், அவருக்கு மட்டும் தான் நான் தலை வணங்குவேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து உறுதியாயிட்டார். அப்ப பாருங்க, அந்த நாகமான் மனசு அப்படியே மாறிடுச்சு. அதனால வந்து அவர் நீதிமானாக்கப்பட்டார், சுகம் அடைஞ்சிட்டார். ஆனா கேயாசி என்ன ஆயிட்டார் பாருங்க, அவரு அந்த பொருள் மேல ஆசைப்பட்டு பாருங்க இவர் வந்து குஷ் ஆயிட்டார். இப்ப எலிசா சொல்ற வார்த்தையை அவர் கேட்கலன்னு அர்த்தம். எலிசா கூட இருந்தாலும் எலிசா சொல்ற வார்த்தை கேட்காம போயிட்டான்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இவர் வந்து என்ன ஆயிட்டாருன்னு சொல்லி பார்க்கும்போது குஷ்டரோகியாகி அந்த பாருங்க மீண்டும் அந்த 2ஆம் மரணத்துக்குள்ள போகக்கூடிய நிலைமை குஷ்டரோகம். அதான் ஏசாயா 26:10 வாசிக்கிறோம். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். பாருங்க, துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் அவன் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டான். துன்மார்க்கன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இங்க சொல்லக்கூடிய துன்மார்க்கன் யாருன்னா, அதாவது அவன் நீதியுள்ள தேசத்திலும் அநியாயம் செய்யக்கூடிய வகுப்பினர் துன்மார்க்கன். அதாவது ராஜ்யத்துல உலக உயிர் திருப்பி கொண்டு வந்து அவர் சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாலும் தயை செய்தவர் தேவன். தயை செய்தாலும் அவங்க வந்து நீதியை கற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். ஏன்னா அது நீதியுள்ள தேசம், அங்க நீதியை கற்றுக்கொள்ள மாட்டாங்களாம்.
அங்கேயும் கேயாசி வகுப்பார் என்ன பண்ணுவாங்கன்னா பேராசை கொண்டு செயல்படுவாங்க. அதனால வந்து நீதியுள்ள தேசத்திலும் அவனை வந்து அநியாயம் செஞ்சு கேயாசி அநியாயம் செஞ்சார். அது மாதிரி கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாம போயிடுவாங்க. அப்ப இவர் எவ்வளவு பெரிய கர்த்தருடைய மகத்துவத்தை பார்த்தாரு, கண்ணார எலிசா தீர்க்கதரிசியுடைய அற்புதங்களை பார்த்தாரு. அங்க தேவனுடைய உயிர்த்திருப்புனதே பெரிய விஷயம். எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மகத்துவத்தை உணராம பாருங்க, மீண்டும் என்ன ஆவாங்கன்னா 2ஆம் மரணத்தில் போயிடுவாங்க. இது வந்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை. அநியாயம் செய்வாங்களாம், கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாது போகிறார். அப்ப மீண்டும் என்ன ஆயிட்டாருன்னா அந்த கேயாசி குஷ்டரோகி ஆயிட்டார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து, மாபெரும் தண்டனைக்குள்ள போயிட்டார். அவர் வந்து உறைந்த மலையை போல குஷ்டரோகம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சிச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா அவர் 2ஆம் மரணத்துக்கு போகிறாரு, அடையாளப்படுத்துறாரு. அவர் துன்மார்க்க தயவு செய்தால் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அன்பான சகோதரர், அடுத்த சைடில் பார்க்கலாம், வரவிருக்கும் யுகத்திலும் இது அப்படியே இருக்கும், எந்த ஒரு கீழ்ப்படியாமையும் விரைவான தண்டனை சந்திக்குமா. ராஜ்யத்தில் அந்த வரவிருக்கும் யுகம், அதான் ராஜ்யம், அது அப்படியே இருக்குங்கிறார். எப்படின்னா எந்த ஒரு கீழ்ப்படியாமையும் விரைவான தண்டனையை சந்திக்குமா. எந்த ஒரு கீழ்ப்படியாமையும் ராஜ்யத்தில், அதான் சொல்றாரு, ராஜ்யத்தில் உயிர்த்து வரக்கூடிய ஜனங்கள் சத்தியம் சொல்லப்படும். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் உடனடியா கீழ்ப்படிஞ்சு நடந்தார்னா நித்திய ஜீவனுக்குள்ள போவார். கீழ்ப்படியலைன்னா உடனே சொல்றாரு பாருங்க, எந்த ஒரு கீழ்ப்படியாமையும் விரைவான தண்டனை சந்திக்கும். அப்போ அன்பான சகோதரர், அது வந்து பாத்தீங்கன்னா அங்க நீதியான நியாய தீர்ப்பார். இப்படியாக வந்து அங்க வந்து ராஜ்யத்துல இந்த மாதிரி கீழ்ப்படியாம போகக்கூடிய அந்த துன்மார்க்க வகுப்பினர்கள் அவங்க தான் வந்து பார்க்குறோம். நம்ம 3 அறுவடை பாடத்தில் படிச்சுக்கிறோம். 3ஆவது அறுவடையில் அங்கே வெள்ளாடு, செம்மறியாடு, வெள்ளாடு. 3ஆவது அறுவடையில் செம்மறியாடு தனியாக பிரிக்கப்படும், வெள்ளாடு தனியாக பிரிக்கப்படும். செம்மறியாடு வகுப்பினர்களுக்கு என்ன சொல்லுவார்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். வெள்ளாடு வகுப்பினர்களுக்கு அவங்க அக்கிரம செய்யக்காரங்க, அவங்க ஒரு ஆக்கினைக்குள்ள போயிடுவாங்க, துன்மார்க்கர், கேயாசி வகுப்பினர். இவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா பேராசை பள்ளத்தாக இருந்து அந்த பள்ளத்தாக்குனா பெரிய டீப் அப்படின்னு என்னாச்சுன்னா அந்த மிகப்பெரிய ஒரு 2ஆம் மரணத்தில் அழிவுக்குள்ள போயிடுவான்னு சொல்லி பார்க்குற அன்பான சகோதரர். இப்படியாக வந்து இந்த பாடத்தில் நம்ம வந்து கேயாசினுடைய பேராசை அவர் வந்து எப்படியாக வந்து அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் செஞ்சதுங்கிறத பார்த்தோம். இப்படியாக வரக்கூடிய யுகத்திலும் அப்படியே நடக்கும். துன்மார்க்க தனமாக இருக்கக்கூடிய அந்த கேஎஸ் வகுப்பினர்கள் ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கிட்டுமே என்ன ஆவாங்கன்னா அந்த மகத்துவத்தை உணராமல் போய் அந்த 2ஆம் மரணத்தை சந்தித்து விடுவார்கள் சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த நாளில் நம்ம பார்த்த பாடத்தில் கேயாசினுடைய பேராசை காரணமாக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இழந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஈடுபலியும் புண்ணியம் மாபெரும் சத்தியத்தை விசுவாசம் வச்சு நடந்தாங்கன்னா அவங்க ராஜ்யத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டு என்னென்றைக்கும் அவங்க இருப்பாங்க, சதாக்காலம் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம வந்து அன்பான சகோதரர்கள் நம்ம பார்க்குறோம் இந்த பாடத்தில் கேயாசி வகுப்பினர் வந்து என்ன ஒரு தண்டனை அடைவாங்க, நாகமான வகுப்பினர் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்கன்னு பார்த்தோம். ஆக அன்பான சகோதரர்கள், இப்போ இதெல்லாம் ராஜ்யத்தில் இப்படியாக நடக்குங்கிறத நம்ம இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இப்படியாக தேவன் கொடுத்த சத்தியத்துக்கும் தேவனுக்கும் நாம் நன்றிகளை செலுத்திக் கொள்ளலாம். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். தேவன் தாமே இந்த வசனம் நமக்கு ஆசீர்வாதம் மட்டும் தருவாராக. ஆமென்.